யுஏஇல ஜீரோ பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் பத்தி இன்னொரு ரீட். இது யுஏஇல யூஸ்ஃபுல் பேங்க் இன்ஃபோ பார்ட் 5. நான் எம் பேங்க் நோ மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் பத்தி போட்டிருந்த ரீல்ல நிறைய பேர் எஃப்ஏபி பேயிட் பத்தி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. கரெக்ட். பேயிட்டுக்கும் நோ மினிமம் பேலன்ஸ் நீடட், நோ salary transfer needed, ஏன் சென்ட் அண்ட் ரிசீவ் மணி இன்ஸ்டன்ட்லி அப்படின்ற ஆப்ஷன் கூட இருக்கு. உங்களோட பில்ஸை ஈஸியா பே பண்ணிக்க முடியும், இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும், மொபைல் ரீசார்ஜ் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றத நானும் அவங்களோட கேஎஃப்எஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப லோ salary வாங்குற எம்ப்ளாயர்ஸுக்கு ஆகட்டும், ஃப்ரீலான்சர்ஸுக்கு ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி ஐடியை வச்சு அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த பேயிட் வேலட்டுக்கும் எம்பேங்க்குக்கும் உள்ள சின்ன சின்ன டிஃபரன்ஸ் பத்தி மட்டும் சொல்லி இந்த ரீல முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பேயிட் மூலியமா ஒரு ஐபேன் நம்பரோ, ஒரு டெபிட் கார்டோ, ஒரு பேங்கிங் ஃபீச்சர்ஸோ கிடைக்காது. ஸ்டில் இதுலயும் நோ மினிமம் பேலன்ஸ் நீடட், ஃபுல்லி டிஜிட்டல் ஆன் போர்டிங். அண்ட் இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, பேயிட்ல ஃபுல்லி கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான், அங்க ஃபுல் ஏடிஎம் பிளஸ் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேயிட் இஸ் அ டிஜிட்டல் வேலட், எம்பேங்க் இஸ் அன் ஆக்சுவல் பேங்க் அக்கௌண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.